முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இந்திய பெருங்கடலுக்கு பலமிக்க ஒரு ஆயுதக்குழுவை அனுப்பி வைத்திருந்த விடயம் தற்போது மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். இருப்பினும் 2015ஆம் ஆண்டளவில் இவ்விடயம் பாரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விவகாரமாக காணப்பட்டது. அதாவது புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை சுமந்தபடி மிதக்கும் ஆயுத களஞ்சியங்களுடன் 3 பாரிய ஆயுத கப்பல்கள் சர்வதேச கடற்பரப்பில் வலம் வந்தது. இந்த ஆயுத கப்பல்கள் விவகாரம் இலங்கையில் மிகப்பெரிய சட்ட சிக்கலையும் நாட்டின் இறைமைக்கு பாரிய அச்சுறுத்தல்களையும் மற்றும் இலங்கை அரசியலில் மிக மோசமான அதிர்வலைகளையும் உருவாக்கியிருந்தது. இதில் புலிகளிடமிருந்த பல்வேறு ஆயுதங்கள் குறித்த ஆய்வு கப்பல்களினூடாக கடத்தப்பட்டு நடுக்கடலில் வைத்து அவை சமூக விரோதிகளுக்கு கைமாற்றப்பட்டதாக ஒரு முக்கிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது.